இன்றைக்கி நாம் சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் விட்டுருக்கேன். அதுக்கப்புறம் வெந்தயம் போட்டிருக்கேன் தாளிக்கிறதுக்கு. அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துருக்கோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் பூண்டு, இதை நல்லா வதக்குறோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்து அதையும் நல்லா வதக்குறோம். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தக்காளி சேர்க்குறோம். அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறோம். அது கூடவே நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், அதுக்கப்புறமா உப்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம். அது கூட நான் கொஞ்சமாக புளி ஊற்றி, ஏன்னா அந்த தக்காளி வேக வைக்கிறதுக்காக கொஞ்சமாக புளி ஊற்றியிருக்கேன். இப்போ நம்ம ஒரு மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். ஸோ தட் தக்காளி நல்லா வெந்துடும், சாஃப்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் இப்போ தக்காளி எல்லாமே ஒன்றா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற சேப்பங்கிழங்க அது கூட ஆட் பண்ணிக்கிறோம். இன்றைக்கி நான் இது கூட கொஞ்சம் மாங்கொட்டையும் சேர்த்துக்கிறேன். ஸோ மாங்கொட்டையை நான் கொஞ்சம் நேரம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதையும் இப்போ நான் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வேணுன்னா வெறும் சேப்பங்கிழங்க வச்சு கூட செய்யலாம். ஸோ நான் இன்றைக்கி எக்ஸ்ட்ராவாக மாங்கொட்டையும் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ புளி தண்ணி கரைச்சி விட்டுக்கலாம். அதில் இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அது நல்லா கொதி வரணும். கொதி வந்ததுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர், அரிசி மாவை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ தட் அந்த குழம்பு கொஞ்சம் திக்காக ஆகிறதுக்காக. அதுக்கப்புறம் கடைசியாக கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் குழம்பு நமக்கு கிடச்சிருச்சு. சுவையான சேப்பங்கிழங்கு காரக்குழம்பு ரெடி.